மாணவ கண்மணிகள் அனைவருக்கும் என்னினிய காலை வணக்கங்கள். மாணவ கண்மணிகள் அனைவரும் நலமாக உள்ளீர்களா? மாணவ கண்மணிகள் தங்களுடைய வழிபாட்டினை கூறிவிட்டீர்களா? நன்றி. நான் ஒரு நல்ல ஆசிரியர். நான் உங்களுக்கு தாயாகவும் தந்தையாகவும் இருந்த முறையான கல்வியை அன்புடன் போதிப்பேன். நான் ஒரு நல்ல ஆசிரியர். நான் உங்களுக்கு தாயாகவும் தந்தையாகவும் இருந்த முறையான கல்வியை அன்புடன் போதிப்பேன். நான் ஒரு நல்ல ஆசிரியர். நான் உங்களுக்கு தாயாகவும் தந்தையாகவும் இருந்து முறையான கல்வியை அன்புடன் போதிப்பேன். அனைவருக்கும் என் இனிய காலை வணக்கங்கள். மாணவ கண்மணிகளை, நாம் நேற்று பார்த்த பாடப்பகுதியானது வேற்றுமை என்பதில் முதல் பகுதியை பற்றி பார்த்தோம். ஒரு பெயர் சொல்லினுடைய பொருளை வேறுபடுத்தும் முறையை வேற்றுமை என்று அழைக்கின்றார்கள். இதற்காக பெயர் சொல்லுடன் இணைக்கப்படுகின்ற அசைகளை வேற்றுமை உறவுகள் என்று குறிப்பிடுகின்றார்கள். வேற்றுமையானது 8 வகைகளாக இருக்கின்றது. அவை முதல் வேற்றுமை, இரண்டாம் வேற்றுமை, மூன்றாம் வேற்றுமை, நான்காம் வேற்றுமை, ஐந்தாம் வேற்றுமை, ஆறாம் வேற்றுமை, ஏழாம் வேற்றுமை, எட்டாம் வேற்றுமை என்று. இதில் முதல் வேற்றுமைக்கும் எட்டாம் வேற்றுமைக்கும் உறவுகள் என்பது இல்லை. இரண்டாம் வேற்றுமையிலிருந்து ஏழாம் வேற்றுமை வரை இருக்கக்கூடிய 6 வேற்றுமைகளுக்கு உறவுகள் என்பது இருக்கின்றது. வேற்றுமை உறவுகள் இடம்பெற்று இருக்கக்கூடிய தொடர்களை வேற்றுமை தொடர்கள் என்று அழைக்கின்றார்கள். வேற்றுமை உறவுகள் இடம்பெற வேண்டிய இடத்தில் அஃது இடம்பெறாமல் மறைந்திருந்து பொருளை தருகின்றதென்றால் அதனை வேற்றுமை தொகை என்று சொல்வார்கள். முதல் வேற்றுமை. பெரும்பாலான சொற்றொடர்களில் எழுவாய், செய்யப்படுபொருள், பயனிலை ஆகிய 3 உறுப்புகளானது இடம்பெற்றிருக்கும். எழுவாயோடு வேற்றுமை உறவுகள் எவையும் இணையாமல் எழுவாய் தனித்து நின்று இயல்பான பொருளை தருகின்றதென்றால் அது முதல் வேற்றுமை என்பது. முதல் வேற்றுமையை எழுவாய் வேற்றுமை என்றும் குறிப்பிடுகின்றார்கள். இரண்டாம் வேற்றுமை. இரண்டாம் வேற்றுமைக்கான உறவு ஐ என்பது. இரண்டாம் வேற்றுமை உருவானது எந்த பெயரோடு இணைகின்றதோ அந்த பெயரை செய்யப்படுபொருளாக மாற்றியமைக்கின்றது. ஒரு பெயரை செய்யப்படுபொருளாக வேறுபடுத்தி காட்டுவதனால் இரண்டாம் வேற்றுமையை செய்யப்படுபொருள் வேற்றுமை என்றும் கூறுகின்றார்கள். இரண்டாம் வேற்றுமையானது ஆக்கல், அழித்தல், அடைதல், நீத்தல், ஒத்தல், உடைமை ஆகிய 6 வகையான பொருள்களில் வருகின்றது. மூன்றாம் வேற்றுமை. ஆள், ஆண், ஒடு, ஓடு இவை 4மே மூன்றாம் வேற்றுமைக்குரிய உறவுகள். இவற்றுள் ஆள், ஆண் ஆகியவை கருவிப்பொருள், கர்த்தாப்பொருள் ஆகிய 2 வகையான பொருள்களில் வருகின்றன. கருவிப்பொருளானது முதற்கருவி, துணைக்கருவி என 2 வகையாக இருக்கின்றது. கருவியே செய்யப்படுகின்ற பொருளாக மாறுவது முதற்கருவி. ஒன்றை செய்வதற்கு துணையாக இருப்பது துணைக்கருவி. கர்த்தாப்பொருள் ஏவுதல் கர்த்தா, இயற்றுதல் கர்த்தா என 2 வகையாக இருக்கின்றது. பிறரை செய்ய வைப்பது ஏவுதல் கர்த்தா, தானே செய்வது இயற்றுதல் கர்த்தா என்பது. ஒடு, ஓடு ஆகிய வேற்றுமை உறவுகள் உடனிகழ்ச்சி பொருளில் வருகின்றன. இவற்றை பற்றித்தான் நாம் நேற்றைய பாடப்பகுதியில் கண்டறிந்தோம். மாணவ கண்மணிகளுக்கு நன்கு புரிந்திருக்கும் என எண்ணுகின்றேன். இன்று நாம் காண்பது அதனுடைய தொடர்ச்சியாக மீதமுள்ள 4ஆம் வேற்றுமை, 5ஆம் வேற்றுமை, 6ஆம் வேற்றுமை, 7ஆம் வேற்றுமை, 8ஆம் வேற்றுமை என்பதை பற்றி காண இருக்கின்றோம். பாடப்பகுதிக்குள் செல்வோமா மாணவர்களே?
தங்களுடைய பாடப்புத்தகத்தில் பக்கம் எண் 86 எடுத்துக்கொள்ளுங்கள். எடுத்துக்கொண்டீர்களா? நன்றி. 4ஆம் வேற்றுமை. 4ஆம் வேற்றுமைக்கான உருபு கு என்பது. 4ஆம் வேற்றுமைக்கான உருபு என்ன? கு என்பது. இந்த 4ஆம் வேற்றுமை உருபானது கொடை, பகை, நட்பு, தகுதி, அதுவாதல், பொருட்டு, முறை, எல்லை என பல பொருள்களில் வருகின்றது. 4ஆம் வேற்றுமை உருவான கு என்பது கொடை, பகை, நட்பு, தகுதி, அதுவாதல், பொருட்டு, முறை, எல்லை என்ற பல்வேறு விதமான பொருள்களில் வருகின்றது 4ஆம் வேற்றுமைக்கான உருபு. இப்போ கொடை என்பதில் பார்ப்போம். கு, முல்லைக்கு தேர் கொடுத்தான். முல்லைக்கு தேர் கொடுத்தான். முல்லை கு, கு என்ற வேற்றுமை உருவானது வருகின்றது. என்ன பொருளில் வருகின்றது? முல்லைக்கு தேரை கொடுக்கின்றார். அப்போ அது கொடை, கொடை கொடுத்தல், கொடை பொருளில் வருகின்றது. அடுத்து பகை. புகை, மனிதனுக்கு பகை. புகை, மனிதனுக்கு பகை. புகை, புகைப்பிடிப்பது என்பது. புகைப்பிடிப்பது என்பது மனிதனுக்கு பகை, அவனுக்கு பகையானது. இப்போ மனிதனுக்கு கு, 4ஆம் வேற்றுமை உருபு. என்ன பொருளில் வருகின்றது? பகை என்ற பொருளில் வருகின்றது. நட்பு. கபிலருக்கு நண்பர் பரணர். கபிலருக்கு நண்பர் பரணர். கபிலருடைய நண்பர் யார்? பரணர். இப்போ கபிலருக்கு 4ஆம் வேற்றுமை உருபு. என்ன பொருள்? கபிலருக்கு நண்பர், கபிலரினுடைய நண்பர் பரணர். இப்போ அவருடைய நண்பர், நட்பு, நட்பு என்ற பொருளில் வருகின்றது. அடுத்தது தகுதி. கவிதைக்கு அழகு கற்பனை. கவிதைக்கு அழகு கற்பனை. கவிதை, கவிதைக்கு அழகு என்பது எதுவென்றால் அது கற்பனை, அவருடைய கற்பனை திறன் என்பது. அந்த கவிதையில் எத்தகைய கற்பனையானது இடம்பெற்றிருக்கின்றது என்பது. இப்போ கவிதை கு, கு 4ஆம் வேற்றுமை உருவு. என்ன பொருள்? கவிதைக்கு எது அழகு? கற்பனையானது அழகு. அப்போ தகுதி என்ற பொருளில் வருகின்றது. அடுத்தது அதுவாதல். தயிருக்கு பால் வாங்கினான். தயிருக்கு கு, 4ஆம் வேற்றுமை உருவு. தயிருக்கு எதனை வாங்கினான்? பால் வாங்கினான். அப்போ தயிர், தயிர் போடுவதற்காக எதனை வாங்கியிருக்கின்றார்? பாலை வாங்கியிருக்கின்றார். அப்போ அதன் பொருட்டு, அதற்காக இதனை வாங்கியிருக்கின்றார். அப்போ அதுவாதல் என்ற பொருளில் வருகின்றது. அவர் தயிருக்காக பாலை வாங்கியிருக்கின்றார். ஆக அதுவாதல் என்ற பொருளில் வருகின்றது. அடுத்தது பொருட்டு. தமிழ் வளர்ச்சிக்கு பாடுபட்டார். வளர்ச்சி கு, கு 4ஆம் வேற்றுமை உருவு. எதற்காக பாடுபட்டார்? தமிழ் வளர்ச்சிக்காக பாடுபட்டார். இப்போ தமிழானது வளர்ச்சி பெற வேண்டும் என்பதற்காக அதன் பொருட்டு அவர் பாடுபடுகின்றார். அப்போ பொருட்டு என்ற பொருளில் வருகின்றது. முறை. செங்குட்டுவனுக்கு தம்பி இளங்கோ. கு, செங்குட்டுவனுக்கு 4ஆம் வேற்றுமைக்குரிய உருவு. சேரன் செங்குட்டுவனினுடைய தம்பிதான் யார்? இளங்கோ என்பவர். அப்போ அவருக்குரிய முறை இவருடைய தம்பி என்ற முறையை சொல்கின்றது. ஆக முறை என்ற பொருளில் வருகின்றது. எல்லை. தமிழ்நாட்டுக்கு கிழக்கு வங்கக்கடல்.
தமிழ்நாட்டுக்கு கிழக்கு வங்கக்கடல். தமிழ்நாட்டு கு கு 4ஆம் வேற்றுமைக்குரிய உருபு. தமிழ்நாட்டுக்கு கிழக்கு திசையில் எது இருக்கின்றது? வங்கக்கடலானது இருக்கின்றது. அப்போ அது அதனுடைய எல்லை. அப்போ கு என்ற வேற்றுமை உருவானது கொடை, பகை, நட்பு, தகுதி, அதுவாதல், பொருட்டு, முறை, எல்லை போன்ற பல பொருள்களில் வருகின்றது. இந்த 4ஆம் வேற்றுமை உருவோடு கூடுதலாக ஆக என்ற ஒரு அசை சொல்லும் சேர்ந்து வரும். கு என்பதற்கு பதிலாக ஆக என்ற அசை சொல்லும் சேர்ந்து வரும். கூலிக்காக வேலை செய்தான். கூலிக்காக வேலை செய்தான். இப்போ கூலிக்காக ஆக என்ற வேற்றுமை இருக்கும். அது 4ஆம் வேற்றுமைக்குரியதாக வருகின்றது. புரிந்ததா மாணவர்களே? 4ஆம் வேற்றுமைக்குரிய உருபு கு என்பது அது எந்தெந்த பொருள்களில் வருகின்றது? கொடை, பகை, நட்பு, தகுதி, அதுவாதல், பொருட்டு, முறை, எல்லை என்ற பல பொருள்களில் வருகின்றது. புரிந்ததா? நன்றி. 5ஆம் வேற்றுமை. 5ஆம் வேற்றுமைக்கான உருபுகள் இன், இல் என்பவை. இன், இல் இவை இரண்டும் தான் 5ஆம் வேற்றுமைக்குரிய உருபுகளாக இருக்கின்றன. 5ஆம் வேற்றுமைக்குரிய உருபுகள் இவை இன், இல் என்பவை. இவை இரண்டுமே நீங்கள், ஒப்பு, எல்லை, ஏது என்ற பொருள்களில் வருகின்றது. 5ஆம் வேற்றுமைக்கான உருபுகள் இல், இன் என்பவை. இந்த இரண்டும் நீங்கள், ஒப்பு, எல்லை, ஏது என்ற பொருள்களில் வருகின்றது. இப்போ நீங்கள் நீங்குவது. தலையின் இழிந்த மயிர். தலையின் இழிந்த மயிர் தலையிலிருந்து நீங்கிய மயிரானது. இப்போ தலையின் இன் எந்த உருபு? 5ஆம் வேற்றுமைக்கான உருபு. என்ன பொருள்? தலையிலிருந்து நீங்கிய மயிரானது. அப்போ நீங்கள், நீங்குதல், நீங்கள் என்ற பொருளில் வருகின்றது. அடுத்தது ஒப்பு. பாம்பின் நிறம் ஒரு குட்டி. பாம்பின் நிறம் ஒரு குட்டி. பாம்பினுடைய நிறத்தைப் போல ஒரு குட்டியானது இருக்கின்றது, அதனுடைய வெள்ளை நிறத்தைப் போல. அப்போ அதற்கு இணையானதாக, அதனுடைய நிறத்திற்கு இணையானதாக இது இருக்கின்றது என்ற பொருளில் வருகின்றது. ஆக இது ஒப்பு என்ற பொருளில் வருகின்றது. அதற்கு இணையானது, அதற்கு நிகரானது என்ற பொருளில் வருகின்றது. எல்லை. எல்லை என்பது 4ஆம் வேற்றுமைக்குரியதாகவும் வரும், 5ஆம் வேற்றுமைக்குரியதாகவும் வரும் பொருளில். ஆனால் அது வருகின்ற வேற்றுமை இருபதான் வெவ்வேறு. தமிழ்நாட்டின் கிழக்கு வங்கக்கடல். தமிழ்நாட்டின் இன், இன் என்ற வேற்றுமை இருபு 5ஆம் வேற்றுமைக்குரியது. அங்கே தமிழ்நாட்டு கூ என்று வந்தது. ஆக அது 4ஆம் வேற்றுமைக்குரிய உருவு. தமிழ்நாட்டினுடைய கிழக்கு வங்கக்கடல். தமிழ்நாட்டின் கிழக்கே வங்கக்கடலானது இருக்கின்றது. அப்போ அதுதான் தமிழ்நாட்டிற்கு எல்லையாக இருக்கின்றது கிழக்கு திசையில். அப்போ அது என்ன பொருளில் வருகின்றது? எல்லை என்ற பொருளில் வருகின்றது. சரியா? பொருள் ஒன்றாக இருக்கலாம், ஆனால் வரக்கூடிய வேற்றுமை இருவை வைத்துதான் அது எந்த வேற்றுமை என்பதை நாம் கண்டறிய வேண்டும். அடுத்தது ஏது என்பது.
சிலேனை பாடுவதில் வல்லவர் காளமேகம். சிலேனை பாடுவதில் வல்லவர் காளமேகம். பாடுவதில் இல் என்ற வேற்றுமை இருபானது வருகின்றது. 5ஆம் வேற்றுமைக்குரியது. சிலேடை பாடல்கள் பாடுவதில் வல்லவர் காளமேக புலவர். அப்போ இந்த பாடல்களை பாடுவதில் வல்லவர் இவர் மட்டும்தான். அவருக்கு நிகரானவர் என்பவர் எவரும் இல்லை. ஆக அதனை குறிக்கும் விதமாக ஏது என்ற பொருளில் வருகின்றது. இவைதான் 5ஆம் வேற்றுமை என்பது. 5ஆம் வேற்றுமைக்கான உருவுகள் இன் இல் என்பவை. இவை இரண்டும் நீங்கள், ஒப்பு, எல்லை, ஏது என்ற பொருள்களில் வருகின்றது. புரிந்ததா மாணவர்களே? நன்றி. 6ஆம் வேற்றுமை. 6ஆம் வேற்றுமைக்கான உருவுகள் அது, ஆது, அ என்பவை. அது, ஆது, அ ஆகியவை 6ஆம் வேற்றுமைக்கான உருவுகள். இந்த வேற்றுமையானது அது, ஆது, அ என்ற வேற்றுமை உருவுகளானது உரிமை பொருளில் வரும். எந்த பொருளில் வரும்? உரிமை பொருள். அதாவது தனக்குரியது, இவருக்குரியது, அவருக்குரியது என்ற அந்த உரிமை பொருளில் வரும். அந்த உரிமை பொருளை கிழமை பொருள் என்றும் சொல்வார்கள். உரிமை பொருளை என்னவென்றும் சொல்வார்கள்? கிழமை பொருள் என்றும் குறிப்பிடுகின்றார்கள். இப்போ உதாரணத்திற்கு, ராமனது வில், நண்பனது கை என்று இருக்கின்றது. ராமனது அது, அது என்ற 6ஆம் வேற்றுமை உருவு. அப்போ அது யாருடையது? ராமனது வில், ராமனுடையது. அப்போ அது அவருக்குரியது, அவருக்கு உரிமையான பொருள். நண்பனது கை, யாருடைய கை? நண்பனுடைய கை. அப்போ இது அவனுடையது, அவனுக்குரியது, அவனுக்கு உரிமையுடைய பொருள். அப்போ அது என்ற பொருளில் வருகின்றது. எனது புத்தகம், எனது சட்டை, குமரனது மிதிவண்டி. எனது அப்படின்னா என்னுடையது, எனக்கு உரிமையுடையது. குமரனது மிதிவண்டி என்றால் அது யாருடையது? குமரனுடையது. அப்போ அவனுக்குரியது, அவனுக்கு உரிமையுடைய பொருள் அது. ஆக அது, ஆது, அ என்ற 6ஆம் வேற்றுமை உருவுகளானது உரிமை பொருள்களில் வருகின்றது. இன்றைய காலகட்டத்தில் ஆது, அ என்பவை, இன்றைய காலகட்டத்தில் நாம் பார்க்கக்கூடியது ஆது, அ இந்த வேற்றுமை உருவுகளை இன்றைய காலகட்டத்தில் நாம் பயன்படுத்துவது இல்லை. அது என்ற வேற்றுமை உருவை மட்டும்தான் பயன்படுத்துகின்றோம். ஆது, அ என்ற வேற்றுமை உருவை இன்றைய காலகட்டத்தில் நாம் பயன்படுத்துவது இல்லை. இதுதான் 6ஆம் வேற்றுமை என்பது. புரிந்ததா மாணவர்களே? 6ஆம் வேற்றுமைக்கான உருவுகள் அது, ஆது, அ என்பவை. இந்த வேற்றுமையானது உரிமை பொருளில் வரும். அந்த உரிமை பொருளை கிழமை பொருள் என்றும் குறிப்பிடுகின்றார்கள். இன்றைய காலகட்டத்தில் ஆது, அ என்ற உருவுகளை நாம் பயன்படுத்துவது இல்லை. புரிந்ததா மாணவர்களே? நன்றி. 7ஆம் வேற்றுமை. 7ஆம் வேற்றுமைக்குரிய உருவு கண். 7ஆம் வேற்றுமைக்குரிய உருவு என்ன? கண் என்பது.
இதில் இடம்பெற்று இருக்கக்கூடிய மற்ற சொல்லுறவுகள் என்பவை மேல், கீழ், கால், இல், இடம் போன்ற உறவுகளும் அதில் இருக்கின்றன. இவையும் ஏழாம் வேற்றுமைக்குரியதாக பயன்படுகின்றது. இவை மேல், கீழ், கால், இல், இடம் போன்ற உறவுகளும் பயன்படுகின்றது. இதில் இடம், காலம் ஆகியவற்றை குறிக்கக்கூடிய சொற்களில் ஏழாம் வேற்றுமை உறவு இடம்பெறுகின்றது. எங்கள் ஊரின் கண் மழை பெய்தது. எங்கள் ஊரின் கண் மழை பெய்தது. எங்கள் ஊரின் கண், எங்களுடைய ஊரில் மழை பெய்தது. அப்போ கண் என்பது ஏழாம் வேற்றுமைக்குரிய உருவாக இருக்கின்றது. அதேபோல் இரவின் கண் மழை பெய்தது. எப்பொழுது மழை பெய்தது? இரவு நேரத்தில் மழையானது பெய்தது. அப்போ கண் என்பது ஏழாம் வேற்றுமைக்குரிய உருவு. இதில் இல் என்ற உருபம் இடம்பெற்று இருக்கின்றது. அந்த இல் என்ற உருவானது ஐந்தாம் வேற்றுமையிலும் ஏழாம் வேற்றுமையிலும் இருக்கின்றது. நீங்கள் என்ற பொருளில் வந்தால் அது ஐந்தாம் வேற்றுமை என்ற இடப்பொருளில் வரும். நீங்கள் என்ற பொருளில் வருகின்றதென்றால் அது ஐந்தாம் வேற்றுமை என்ற பொருளில் வரும். அதுவே இடப்பொருளில் வருகின்றதென்றால் அது ஏழாம் வேற்றுமை என்று நாம் கருத்தில் கொள்ள வேண்டும். மேசையின் கீழ் புத்தகம் உள்ளது என்று வருகின்றது என்றால், இப்போ புத்தகம் எங்கே இருக்கின்றது? மேசைக்கு கீழே இருக்கின்றது. மேசையினுடைய கீழ்ப்பகுதியில் இருக்கின்றது. அப்போ அந்த இடத்தை குறிக்கின்றது. அதை நீங்கள் என்ற பொருளில் வருகின்றது என்றால் அது ஐந்தாம் வேற்றுமை. இடப்பொருளில் வந்தால் ஏழாம் வேற்றுமை என்று நாம் கருத்தில் கொள்ள வேண்டும். புரிந்ததா மாணவர்களே? ஏழாம் வேற்றுமைக்கான உருவு கண் என்பது. இது மேல், கீழ், கால், இல், இடம் போன்ற உருவுகளும் அதில் இருக்கின்றன. இதில் இடம், காலம் ஆகியவற்றை குறிக்கக்கூடிய சொற்களில் ஏழாம் வேற்றுமை உருவானது இடம்பெறுகின்றது. இல் என்ற உருவானது ஐந்தாம் வேற்றுமையிலும் ஏழாம் வேற்றுமையிலும் வருகின்றது. நீங்கள் என்ற பொருளில் வந்தால் அது ஐந்தாம் வேற்றுமை. அதுவே இடப்பொருளில் வந்தால் அது ஏழாம் வேற்றுமை என்று நாம் கருத்தில் கொள்ள வேண்டும். புரிந்ததா? நன்றி. எட்டாம் வேற்றுமை. எட்டாம் வேற்றுமையானது விழிப்பொருளில் வருகின்றது. விழிப்பொருள், விழி என்றால் அழைத்தல், அழைப்பு பொருளில் வருகின்றது எட்டாம் வேற்றுமையானது. ஒருவரை அழைப்பது. அண்ணா வா, கிளியே பேசு என்று நாம் சொல்கின்றோம் அல்லவா? அதுபோன்ற அழைப்பு பொருளில் வருகின்றது எட்டாம் வேற்றுமையானது. ஆகவே அதனை படர்க்கை பெயரை முன்னிலை பெயராக மாற்றி அழைப்பதையே விழிவேற்றுமை என்று நாம் சொல்கின்றோம். படர்க்கை பெயர், படர்க்கை பெயராக இருக்கக்கூடியதை முன்னிலை பெயராக மாற்றி நாம் அழைக்கின்றோம் என்றால் அதுதான் விழிவேற்றுமை என்பது. இப்போ படர்க்கை பெயராக இருக்கக்கூடிய ஒன்று அண்ணன், அது படர்க்கை பெயர். அதனை முன்னிலை பெயராக மாற்றி அழைக்கின்றோம். அண்ணா, அண்ணன், படர்க்கை. இன்னொருவர், அவர் நமக்கு இல்லை, நமக்கு முன்னாலும் இல்லை, தொலைவில் இருக்கின்றார். அதுவே அண்ணா என்று சொல்லும் பொழுது நமக்கு முன்னால் இருப்பவரை நாம் அழைக்கின்றோம். அப்போ படர்க்கை பெயர் என்னவாக மாற்றியமைக்கப்படுகின்றது? முன்னிலை பெயராக மாற்றியமைக்கப்படுகின்றது. அப்படி படர்க்கை பெயரை முன்னிலை பெயராக மாற்றி அமைப்பதைத்தான்
நாம் விழிவேற்றுமை என்று அழைக்கின்றோம். அந்த வேற்றுமைக்கென்று தனியே உருவுகள் கிடையாது. அதனுடைய பெயர்கள் திரிந்து வழங்குவதுதான் அதனுடைய உருவுகளாக இருக்கின்றது. அண்ணன் என்பதை அண்ணா என்றும், புலவர் என்பதை புலவரே என்றும் மாற்றி வழங்குவது எட்டாம் வேற்றுமை என்பது. எட்டாம் வேற்றுமையானது விழிப்பொருளில் வருகின்றது. ஒரு படர்க்கை பெயராக இருக்கக்கூடியதை முன்னிலை பெயராக மாற்றி அழைக்கப்படுகின்றது. அப்படி அழைக்கப்படுவதுதான் விழி வேற்றுமை. அந்த வேற்றுமைக்கென்று தனியே உறவுகள் கிடையாது. பெயர்களானது திரிந்து வழங்கப்படுவது உண்டு. அப்படி தெரிந்து வழங்கப்படுவது தான் எட்டாம் வேற்றுமை என்பது. புரிந்தத மன்னர்களே? எட்டாம் வேற்றுமையானது விழிப்பொருளில் வரும் படர்க்கை பெயரை முன்னிலை பெயராக மாற்றி அழைப்பதையே விழிவேற்றுமை என்று அழைக்கின்றோம். இந்த வேற்றுமைக்கென்று தனியே உருவு கிடையாது. பெயர்கள் தெரிந்து வழங்குவது உண்டு. அண்ணன் என்பதை அண்ணா என்றும், புலவர் என்பதை புலவரே என்றும் மாற்றி வழங்குவது எட்டாம் வேற்றுமை என்பது. புரிந்ததா? நன்றி. மாணவ கண்மணிகளை, இதுகாரும் நாம் கண்டறிந்தது வேற்றுமையினுடைய இரண்டாவது வகைகளை பற்றி பார்த்தோம். நான்காம் வேற்றுமை. நான்காம் வேற்றுமைக்குரிய உருவு கு என்பது. இது கொடை, பகை, நட்பு, தகுதி, அதுவாதல், பொருட்டு, முறை, எல்லை என்று பல பொருள்களில் வருகின்றது. நான்காம் வேற்றுமை உருவோடு கூடுதலாக ஆக என்கின்ற அசையும் சேர்ந்து வருவதும் உண்டு. ஐந்தாம் வேற்றுமை. ஐந்தாம் வேற்றுமைக்குரிய உருவுகள் இன், இல் ஆகியவை. இவை நீங்கள், ஒப்பு, எல்லை, ஏது போன்ற பொருள்களில் வருகின்றது. ஆறாம் வேற்றுமை. ஆறாம் வேற்றுமைக்கான உருவுகள் அது, ஆது, அ என்பவை. இந்த வேற்றுமையானது உரிமை பொருளில் வரும். உரிமை பொருளை கிழமை பொருள் என்றும் குறிப்பிடுகின்றார்கள். ஏழாம் வேற்றுமை. ஏழாம் வேற்றுமைக்குரிய உருவு கண். மேல், கீழ், கால், எல், இடம் போன்ற உருவுகளும் உண்டு. இடம், காலம் ஆகியவற்றை குறிக்கும் சொற்களில் ஏழாம் வேற்றுமை உருவு இடம்பெறுகின்றது. இல் என்ற உருவானது ஐந்தாம் வேற்றுமையிலும் ஏழாம் வேற்றுமையிலும் வருகின்றது. நீங்கள் என்ற பொருளில் வந்தால் ஐந்தாம் வேற்றுமை, இடப்பொருளில் வந்தால் ஏழாம் வேற்றுமை என்று கருத்தில் கொள்ள வேண்டும். எட்டாம் வேற்றுமை. இது விழிப்பொருளில் வரும். படர்க்கை பெயரை முன்னிலை பெயராக மாற்றி அழைப்பதையே விழிவேற்றுமை என்று நாம் அழைக்கின்றோம். இந்த வேற்றுமைக்கென்று தனியே உருவுகள் கிடையாது. பெயர்கள் தெரிந்து வழங்குவது உண்டு. வேற்றுமை உருவுகளும் அவற்றினுடைய பொருள்களும். முதல் வேற்றுமை எழுவாய் வேற்றுமை. அதற்கு உருவில்லை. சொல்லுருவு ஆனவன், ஆவான், ஆகின்றவன். பொருள் பயனிலை ஏற்றல். இரண்டாம் வேற்றுமை ஐ என்ற உருவை பெற்று வருகின்றது. அதற்கு சொல்லுருவு இல்லை. பொருள் செய்யப்படு பொருள். மூன்றாம் வேற்றுமை ஆள், ஆண், ஒடு, ஓடு என்ற உருவுகளை பெற்று வருகின்றது. சொல்லுருவு கொண்டு, வைத்து, உடன், கூட என்பது. பொருள் கருவி, கருத்தா, உடனிகழ்ச்சி போன்ற பொருள்களில் வரும். நான்காம் வேற்றுமை கு என்ற உருவை பெற்று வருகின்றது. அதற்கு சொல்லுருவு ஆக, பொருட்டு, நிமித்தம் என்பது. எந்தெந்த பொருள்களில் வரும் என்றால் கொடை, பகை, நட்பு, தகுதி, அதுவாதல், பொருட்டு, முறை, எல்லை. ஐந்தாம் வேற்றுமை எல், எண் ஆகிய உருவுகளில் வருகின்றது. அதற்குரிய சொல்லுருவு இலிருந்து, நின்று, காட்டிலும், பார்க்கிலும். பொருள் நீங்கள், ஒப்பு, எல்லை,
ஏது என்ற பொருள்களில் வருகின்றது. ஆறாம் வேற்றுமை அது, ஆது, அ என்ற உருபுகளில் வருகின்றது. அதற்குரிய சொல்லுருபு உடைய என்பது. பொருள் கிழமை பொருளில் வருகின்றது. ஏழாம் வேற்றுமை கண் என்ற உருவை பெற்று வருகின்றது. அதற்கு சொல்லுருபு இல்லை. பொருள் இடம், காலம் என்ற பொருள்களில் வருகின்றது. எட்டாம் வேற்றுமை விழிவேற்றுமை. அதற்கு உருவுகள் இல்லை, சொல்லுருபும் இல்லை. பொருள் விழித்தல், அழைத்தல் என்ற பொருளில் வருகின்றது. இவற்றை பற்றித்தான் இன்றைய பாடப்பகுதியில் கண்டறிந்தோம். மாணவ கண்மணிகளுக்கு நன்கு புரிந்திருக்கும் என எண்ணுகின்றேன். அடுத்து நாம் காண்பது பாடப்புத்தகம் படித்தல். பாடப்புத்தகம் படித்தல் பக்கம் எண் 86 மற்றும் 87. பக்கம் எண் 86இல் மூன்றாம் வேற்றுமை என்பதில் ஆரம்பித்து பக்கம் எண் 87இல் வேற்றுமை உருபுகளும் அவற்றின் பொருள்களும் என்பது வரைக்கும் மாணவ கண்மணிகள் பாடப்புத்தகம் படித்தலாக எடுத்துக்கொண்டு எழுந்து நின்று உறக்கப்படியுங்கள். தங்களுடைய படித்தல் பயிற்சியினை சற்று மேம்படுத்திக் கொள்ளுங்கள். அடுத்து நாம் காண்பது வீட்டுப்பாடம். பக்கம் எண் 88 எடுத்துக்கொள்ளுங்கள். மதிப்பீடு. சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக. பெயர்ச்சொல்லின் பொருளை வேறுபடுத்துவது. பெயர்ச்சொல்லின் பொருளை வேறுபடுத்துவது. எது பெயர்ச்சொல்லினுடைய பொருளை வேறுபடுத்துகின்றது? எழுவாய், செய்யப்படுபொருள், பயனிலை, வேற்றுமை. வேற்றுமை. எட்டாம் வேற்றுமை எந்த வேற்றுமை என்றும் அழைக்கப்படுகிறது? எழுவாய், செய்யப்படுபொருள், விழி, பயனிலை. விழிவேற்றுமை. உடனிகழ்ச்சி பொருளில் எந்த வேற்றுமையானது வருகின்றது? மூன்றாம் வேற்றுமை, நான்காம் வேற்றுமை, ஐந்தாம் வேற்றுமை, ஆறாம் வேற்றுமை. மூன்றாம் வேற்றுமை. மூன்றாம் வேற்றுமை தானா? உடனிகழ்ச்சி. மூன்றாம் வேற்றுமை. அறத்தான் வருவதே இன்பம். இத்தொடரில் எந்த வேற்றுமை பயின்று வருகின்றது? இரண்டாம் வேற்றுமை, மூன்றாம் வேற்றுமை, ஆறாம் வேற்றுமை, ஏழாம் வேற்றுமை. அறத்தான். ஆண். மூன்றாம் வேற்றுமையானது. மலர் பானையை வணைந்தாள். இத்தொடர் எந்த பொருளை குறிக்கின்றது? ஆக்கல், அழித்தல், கொடை, அடைதல். பானையை உருவாக்கினாள், அப்போ ஆக்கல். மூன்றாம் வேற்றுமை. எது மூன்றாம் வேற்றுமை? ராமனுக்கு தம்பி லக்குவன், பாரியினது தேர், மண்ணாள் குதிரை செய்தான், ஏவுதல் கலையில் சிறந்தவன் ஏகலைவன். மூன்றாம் வேற்றுமை. ஆள். மண்ணாள் குதிரை செய்தான், அது ஒன்று. நான்காம் வேற்றுமை. கு. ராமனுக்கு தம்பி லக்குவன். ஐந்தாம் வேற்றுமை. இல். ஏவுதல் கலையில் சிறந்தவன் ஏகலைவன். மூன்று. ஆறாம் வேற்றுமை. அது. பாரியினது தேர். 2, 4, 1, 3 குறித்து கொண்டீர்களா? அடுத்த வீட்டுப்பாடம் சிறுவினா. மூன்றாவது சிறுவினா. உடனிகழ்ச்சி பொருள் என்றால் என்ன? அதான் சிறுவினா. அதற்குரிய விடையானது பக்கம் எண் 86இல் மூன்றாம் வேற்றுமை இருக்கின்றதா? அதில் கடைசி பத்தியானது. ஒடு, ஓடு ஆகிய வேற்றுமை உருவுகள் உடனிகழ்ச்சி பொருளில் வரும். எடுத்துக்காட்டு, தாயோடு குழந்தை சென்றது, அமைச்சரோடு அலுவலர்கள் சென்றனர் இருக்கின்றதா? அதுதான் வீட்டுப்பாடம். அதை சிறுவினா 3 குறித்து கொள்ளுங்கள். குறித்து கொண்டீர்களா? இந்த மூன்றாவது சிறுவினாவை ஒருமுறை எழுதி பலமுறை படித்துக் கொள்ளுங்கள். தெளிவுற எழுதுங்கள், தெளிவுற படியுங்கள். தங்களுடைய படித்தல் பயிற்சியும் தங்களுடைய கையெழுத்து பயிற்சியும் சற்று மேம்படுத்திக் கொள்ளுங்கள். மீண்டும் அடுத்த பாட வேளையில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.